அரச வாகனங்கள் இரண்டை முறைகேடாக பயன்படுத்தி வரக்காப்பள பகுதியில் இடம்பெற்ற ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாத யாத்திரையில் பங்கேற்ற நிலையில் கைது செய்யப்பட்ட மூவரும் நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் இன்று வரக்காப்பள நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர ஊழியர் சங்கத்தின் விமான நிலைய கிளையின் தலைவர் எம் வர்ணசிறி முகந்திரம் மற்றும் குறித்த வாகனங்கள் இரண்டின் சாரதிகளே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் தர்மசிறி சேனநாயக்கவின் நினைவு தின நிகழ்வு ஒன்று நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்வை தாம் ஏற்பாடு செய்வதாக தெரிவித்து விமான நிலையம் மற்றும் விமான சேவை சுதந்திர சேவை சங்கத்தின் சிலர் அங்கிருந்து 2 வாகனங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர். எனினும் பாத யாத்திரை நெருங்கும் போது அந்த வைபவத்தை நடாத்தி ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களினால் விமான நிறுவனத்தின் வாகனங்களை பயன்படுத்தி சேனநாயக்கவின் உருவ சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தியுள்ளதாக பின்னர் அறிய கிடைத்தது. எனவே அரசு சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை தொடர்பில் நேற்று பிற்பகல் விமான சபை சுதந்திர சபை சங்கத்தின் தலைவர் எம் வர்ணசிறி முகந்திரம் மற்றும் 2 சாரதிகளை போலீசார் கைது செய்தனர். சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதுடன் நாளை மீண்டும் இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறவுள்ளன.